ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிரியாணி நீங்கள் சொன்னீங்கன்னாவே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் குழந்தைங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து முட்டையில் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எக் பிரியாணி இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 6 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக பட்டை கொஞ்சோன்னு எடுத்துருக்கோம், 2 கிராம்பு எடுத்துருக்கோம், பிரிஞ்சி இலை வந்து ஒரு 2 இலை எடுத்துருக்கோம், அன்னாச்சி பூ எடுத்துருக்கோம், கல்பாசி கொஞ்சோன்னு எடுத்துருக்கோம், மராத்தி முக்கு எடுத்துருக்கோம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கோம். நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் இது மாதிரி லைட்டாக கீரல் போட்டுக்கோங்க. ஒரு இடத்துல போட்டாவே கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம், 1/4 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். 1/4 கிலோனா 5 தக்காளி இருக்கும். அதே வெங்காயமாக இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 இருக்கும், மீடியம் சைஸ்னால் 3 வெங்காயம் இருக்கும். புதினா வந்து செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். 1 கப் அளவுக்கு புதினா இலை எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா கலந்து விடுங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆகட்டும். முட்டையை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா முட்டை வந்து வெடிக்கும். அவ்வளோதான், இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிப்புக்காக நம்ம வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விடுங்க. நல்லா சோம்புலாம் பொரியட்டும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விடலாம். நல்லா வதங்கணும். பிரியாணி இல்லைனா பிரிஞ்சு செய்கிறீங்கன்னா வெங்காயத்தை வந்து இது மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இதை சேர்த்து வதக்கும் போது வெங்காயத்திலாம் நல்லா உப்பு வந்து சார்ந்திருக்கும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொன்ன எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து 1/2 கிலோ அரிசிக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கோம். இதே நீங்கள் 1 கிலோனா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விடுங்க. தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கணும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினா செடியை நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். புதினா நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்க இலையெல்லாம் கிள்ளிட்டு அந்த நல்ல கனமாக இருக்கும் பாருங்கள், அந்த காம்பை வந்து நட்டு வச்சிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வளர்ந்துடும். 1 வாரத்துலேயே சூப்பராக வளர்ந்துடும். இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து எண்ணெயும் 1 குழிக்கரண்டி அளவு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெய் கூட 3 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறோம். இதுக்கு மேலே நம்ம எண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணலை. இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. ஓரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்ட் பிரியாணி மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. 1 உலக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா வந்து கழுவிட்டு அதை ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. 1 உலக்குனா 1/2 கிலோ அரிசி இருக்கும். இப்போ மசாலா நல்லா வதங்கியிருக்கும். இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்க 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணும்போது 1 கல் உப்பு வந்து தூக்கலாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கல் உப்பு தூக்கலாக இருந்துச்சுன்னா சாதத்தில் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து அரிசி எடுத்துக்கிறீங்களோ, அரிசி 1 கப் எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவு அதே பாத்திரத்தில் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 2 கப் எடுத்திங்கன்னா 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள் அரிசியில் இந்த தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டோம். இப்போ அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான எக் பிரியாணி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆக போகுது. இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால ஒரு விசில் வரணும். இதே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சாதா ரைஸ் எடுத்திங்கன்னா 2 விசில் வரணும். ஒரு விசிலே சாதம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணலாம். ஃபுட் கலர் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம் தான் இது. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டோம். எப்போவுமே சாதத்தை கிளறும் போது கீழேருந்து மேலேன்ற மாதிரி கிளறுங்க. இப்போ நாங்கள் கிளறுற மாதிரி, அப்போ தான் சாதம் வந்து உடஞ்சி போகாது. பிரியாணியோடைய வாசனையாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் பாருங்கள். நீங்கள் வந்து குக்கரில் வச்சு செஞ்சிங்கன்னா வந்து ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. அதே வந்து பாஸ்மதி ரைஸ்னால். அதே வந்து நார்மல் ரைஸ்னால் 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு நல்லா ஜம்மன் வாசனையோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.